அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்பொழுது பார்த்துட்ருக்குது இந்த ஜீவன் உற்பத்தி மற்றும் அதனோட பரிணாமத்தை பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இப்போ பகுதி 2 பார்க்க போகிறோம். இப்போ அந்த வகையில் நம்ம பார்த்தது என்னன்னா, இந்த 1/16 × 1/8 கணக்குப்படி விந்துவில் இருந்து தான் நாதம் உற்பத்தி ஆகிறது என்று அவர் சொல்கிறாரு. அதாவது நம்ம உங்களுக்கு நான் எல்லாமே உங்களுக்கு சார்ட்லேயே நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதையும் நீங்கள் பார்த்து நீங்கள் தெளிவடைஞ்சிக்கிங்க. இப்போ அந்த வகையில் நம்ம பார்க்க போகிறது, அதோட தொடர்ச்சியாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, அந்த கால்குலேஷன் பண்ணோம்ல x = 1 லேக்னு சொல்லிட்டு, அந்த 1 லேக்ஸில் அதாவது x = 1,00,000/12,500 = 8. இதுதான் திருமூலர் சொல்லும் 8இன் முக்கிய கணக்கான 8 ஆகும். கற்றறி 8, 8இன் நியாயமான அது 8 ஆகவே இருக்கிறது. இதுதான் அகரம். விந்துவின் எண் மடங்கு உகரம். இதுதான் அகர உகர தத்துவம் ஆகும். அடுத்து இதைதான் ஆகமங்களும் வேதங்களும் கூறுகிறது. ஒன்றின் மதிப்பு, த வேல்யூ ஆஃப் 1. அது நான் உங்களுக்கு பிக்சரில் போடுறேன், அதை எடுத்து நீங்கள் பார்த்துக்குங்க. எல்லாமே ஒரே நிலை. டேக் ஆன் 1 யூனிட். செகண்ட், கோவின் மயிரை 100 கூறு ஆக்குதல். டிவிஷன் 2, divided on hair of cow into 100 parts. தேர்டு, இதை வகுத்தால் 1000. அதாவது 1000ல் 2 divided, ஓகேவா, divided the above quantity. நாலாவது அது கிடைப்பது we have 1/1000/1 × 100. 1/1000/1 × 100, 1/10,000. டோட்டல் வேல்யூ 10,000 அப்புறம் 2 bracket squared, ஓகேவா. டோட்டல் வேல்யூ 2 bracket 2 squared into bracket squared 2 into closing bracket 2 into 2 × 1 = 8 × 8 or 8 squared. இதிலிருந்து திருமூலர் ஜீவனின் அளவை கீழே உள்ளபடி குறிப்பிடுகிறார். அப்சல்யூட் இஸ் 1/10,00,000 or 0.00001. அதன்படி பஞ்சபூதங்களின் அளவு பரிமாணம், அதாவது எர்த், வாட்டர், ஃபயர், ஏர், ஈத்தர் டோட்டல். ஃபஸ்ட்டு பிருத்திவியில் ஃபஸ்ட்டு 0.0000009. அடுத்து அப்புவில் 0.0000108. அடுத்து தேயுவில் 0.0000072. இந்த மாதிரி நான் திருமூலரின் மேவிய சீவன் வடிவது சொல்லில் என்ற பாடலின் விளக்கமாக சீவன் சீட்ஸ் ஆஃப் லைஃப் அளவு பற்றியும் அதன் எடை பற்றியும் சொல்லிய அனைத்தும் மேலே அட்டவணையில் அமைந்திருப்பதை பார்த்து கொள்ளவும். இவ்வளவு அற்புதமாகவும் மிக துல்லியமாகவும் திருமூலரின் கணக்கு அமைந்திருப்பது பற்றி திருமூலரின் விஞ்ஞான அறிவாக ஞானமானது தற்கால விஞ்ஞானிகளுக்கு ஒரு சவாலாகவே அமைந்திருக்கிறது. அப்சல்யூட் என்கிற பரிபூரணமாகிய இறைவனின் செயற்கை பொருள்கள் 3 முக்கிய செயற்கையின் மனிதனின் ஒரு சுவாசத்தில் இருந்து எடுத்துக்கொள்கிறார். அத்தகைய பரிபூரணத்தின், அதாவது இறைவனின் கலைகளாக சூரிய கலை, சந்திர கலை, அக்னி, அதாவது தேயு கலை ஆகிய மூன்றும் அதன் கதிர்களாக பரிணாமிக்கின்றது. பழைய கால கிரேக்கர்களும் ரோமானியர்களும் அண்ட சராசரமான பிரபஞ்சத்தில் 4 சக்திகள் தான், நிலம், நெருப்பு, காற்று, நீர் ஆகியவை தான் இருக்கின்றன, 4 பூதங்கள் என நம்பினார்கள். ஆனால் இந்த மேலை நாட்டு அறிஞர்களுக்கு முன்பே ஆகாசம் என்ற 5வது பூதத்தை கண்டுபிடித்து பஞ்சபூதங்களாகிய நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்று தெரிந்து வைத்திருக்கிறார்கள் நம் நாட்டு ஞானிகளும் சித்தர்களும். இனி திருமூலர் குறிப்பிடும் அக்னி கலை, சூரிய கலை, சந்திரகலை என பார்ப்போம். திருமூலர் திருமந்திரத்தில் அத்தியாயம் 2 508ஆம் பாடலில் சூரிய சந்திர தேயு கலையும் அதன் கதிர் வீச்சையும் குறிப்பிடுகிறார். அக்னி கலை என்பது சுழிமுனை நாடி என்கிற புருவ மத்தியில் சேரும் நாடியாகும். சூரியகலை என்பது பிங்கள நாடி, அதாவது வலது நாசியில் ஓடும் சுவாசமாகும். சந்திரகலை என்பது இடநாடி, அதாவது
இடது நாசியில் ஓடும் சுவாசத்தை குறிப்பிடுகிறார். சூரிய நாடி 16 கலைகளையும் வெளியே விடுகிறது. சந்திர நாடி 12 கலைகளையும் சந்திரகலை 12 கலைகளையும் வெளியே விடுகிறது. சுழிமுனை என்கிற சூசுமன நாடி 8 கலைகளையும் வெளியிடுகிறது. இது அந்த திருமூலர் கூறும் பரிணாமத்தின் வளர்ச்சி. மீண்டும் அடுத்த ஒரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.